அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்து, மலர்திசை ஏங்கினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் என்கின்ற வள்ளுவருடைய வாக்கு நமது நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய விளக்க உரை என்பது, மலர் போன்ற மனத்தில் நிறைந்தவனை பின்பற்றுவோரின் புகழ் வாழ்வு உலகில் நெடுங்காலம் நிலைத்து நிற்கும் என்கின்ற அந்த விளக்க உரையோடு நடைபெற்று கொண்டிருக்கின்ற நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் இன்றைக்கு கழகத்தை சார்ந்திருக்கிறவர்களெல்லாம் ஒரு உடன்பிறப்பாக, பொதுவாக நாட்டு மக்களிடம் ஒரு நண்பனை போல பழகக்கூடிய, அதேபோன்று ஒன்றியத்தை ஆளக்கூடிய பாசிச ஆட்சிக்கெல்லாம் இன்றைக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கின்ற ஒரு திராவிட தலைவராக இன்றைக்கு தன்னை நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் எங்களுடைய தலைவர் 2.0 உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய 48வது பிறந்த நாளை திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஒரு 48 விதமான நிகழ்ச்சிகளை நாம் நடத்திட வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்து இன்றைக்கு தொடர்ந்து அதனுடைய 11வது நிகழ்ச்சியாக, அது அணி சார்ந்து நடைபெறுகின்ற இது போன்ற நிகழ்வுகளாக இருந்தாலும், மிகப்பெரிய பொதுக்கூட்டமாக இருந்தாலும், பட்டிமன்றமாக இருந்தாலும், எங்களை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகத்தான் அதை நாங்கள் கருதுகின்றோம். எங்களுடைய தெற்கு மாவட்டத்திற்கு எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக நாங்கள் பார்க்கக்கூடியது, திருவெரும்பூர் தொகுதியில் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி என்கின்ற நானும், கிழக்கு தொகுதியில் இனிகோ இருதயராஜ் அவர்களும், மணப்பாறை தொகுதியில் அப்துல் சமது என்று மத நல்லிணக்கத்தை போற்றுகின்ற விதமாக 3 பேர் இன்றைக்கு வெற்றி பெற்று இன்னைக்கு சட்டமன்றத்திலே நாங்கள் இருக்கிறோம் என்பது எங்களுக்கான ஒரு பெருமை. அதே போன்று இந்த நிகழ்ச்சியில் கார்த்திகை தீபத்தை பற்றி நூர்கான் பேச இந்த நிகழ்ச்சியை சாந்தகுமாரி சாலமன் நடத்துகிறார் என்று சொல்லும் பொழுது இந்த நிகழ்வும் அது போலவே அமைந்திருக்கிறது என்றே நான் கருதுகின்றேன். குறிப்பாக அக்கா சாந்தகுமாரி அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தொடர்ந்து 2016 நான் முதலாக திருவெரும்பூர் தொகுதியிலே போட்டியிட்ட போதிலிருந்து சரி, அந்த பகுதியை சார்ந்திருக்கின்ற மக்களிடம் பழகுவது, அந்த மக்களுக்கு தேவையானதெல்லாம் இன்றும் கேட்டு பெற்று அதை நிறைவு செய்வது என்று தன்னை முழுமையாக இன்றைக்கு அந்த பொது வாழ்வில் தன்னை ஒப்படைத்துக் கொண்டவர் தான் அக்கா அவர்கள். ரொம்ப அதிகம் கேட்க மாட்டார், கேட்டாலும் தனக்கென்று கேட்பதை காட்டிலும் மற்றவர்களுக்காக கேட்கக்கூடியவர்களாகத்தான் நம்முடைய சாந்தகுமாரி அக்கா இருக்கிறார். அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். குறிப்பாக இந்த தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அக்கா சாந்தகுமாரி சாலமன், மாநகரத்தினுடைய அமைப்பாளர் அன்பு சகோதரர் பெஞ்சமின் அவர்கள், கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட தலைவர் சையது பாபா பகுர்தீன் உள்ளிட்டோருக்கும், குறிப்பாக இந்த பிறந்தநாள் நிகழ்வை முன்னிட்டு மீனவர் தொழிலாளர்களுக்கு சீருடை வழங்குகின்ற இந்த விழாவில் இன்றைக்கு கலந்து கொண்டு சிறப்பு அழைப்பாளராக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மாநகர அவைத்தலைவர் அண்ணன் நூர்கான் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றிருக்கின்ற சகோதரர்கள் கண்ணன் என்கின்ற கருப்புசாமி, மணிகண்டன், அன்புராஜ், சுதாகர், மாதேஸ்வரன், கணேசன், சிவந்திலிங்கம், ஆல்பின் ரொசானியோ, சாகுல் ஹமீது, தீன் முகமது, சிராஜுதீன், பாலசுப்ரமணியன் உள்ளிட்டோருக்கும், இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்க மாநகரத்துடைய செயலாளர் கோட்ட தலைவரான நான் மதிவானன் அவர்களே, மற்றும் இங்கே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை செயற்குழு மற்றும் மாநில அணியினுடைய செயலாளர்களே, மாவட்ட மாநகர கழக நிர்வாகிகளே, பகுதி ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, பொதுக்குழு உறுப்பினர்களே, மாவட்ட மாநகரினுடைய அமைப்பாளர்களே, பாலக்கரை பகுதி வட்டக்கழக செயலாளர்கள், பகுதி நிர்வாகிகளே, ஒன்றிய நகர பேரூர் பகுதி மீனவர் அணியினுடைய அமைப்பாளர்களே, நிறைவாக நன்றி இருக்கின்ற ரத்தனவேல் உள்ளிட்ட வருகை தந்திருக்கின்ற அனைத்து பயனாளிகளுக்கும் எங்களுடைய வணக்கங்களை தெரிவிக்க நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது நான் நாகை மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராகவும் பணியாற்ற ஒரு வாய்ப்பை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டில் முதலமைச்சர் பயன்படுத்தினார். நாகை மாவட்டத்துக்கு நாங்கள் செல்லும் பொழுதெல்லாம் அங்கே இருக்கக்கூடிய அக்கரைப்பேட்டையாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற நம்பியார் நகராக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கின்ற சாமந்தான்பேட்டையாக இருந்தாலும் சரி, இப்படி அதிகப்படியாக மீனவர் சமுதாய மக்களோடு அதிகம் பழகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பினை ஏறத்தாழ ஒரு 1.5 வருடமாக நான் பெற்றிருக்கின்றேன். மீனவர்கள் படுகின்ற அந்த துயரம், குறிப்பாக இங்கே நாம் இந்த பகுதியை நாம் மீன் தொழில் சார்ந்து நம்முடைய தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது, கடலுக்கு சென்று அந்த கடலினுடைய அறிவியலை தெரிந்து கொண்டு, கடலினுடைய தன்மையை தெரிந்து கொண்டு, அந்த கடலை ஆளக்கூடியவர்களாக இன்றைக்கு ஒவ்வொருவரும் விளங்குகிறார்கள் என்று சொல்லும் பொழுது, ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா செத்து பிழைக்கக்கூடிய ஒரு இனம். நேராக கடலுக்கு போகிறாங்க, திரும்பி வந்தாதான் அந்த குடும்பத்துக்கு அது நிச்சயம். அப்படிப்பட்ட அந்த தோழர்கள் எல்லாம் இன்றைக்கு நாகை மாவட்டத்தில் என்னுடன் இன்றைக்கு
உறவாடுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல வாய்ப்பை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் எனக்கு பெற்று தந்திருக்கிறார். அதனால் தான் நாகை மாவட்டத்துக்கு செல்லும் பொழுதெல்லாம் என்னால் முடிந்த வரைக்கும் குறிப்பாக உடைய படகுகள்லாம் இலங்கை படகினால் பிடிபடும் பொழுதெல்லாம் சரி, அந்த குடும்பத்துக்கு நேரடியாக சென்றவர்களை சந்திப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது யாராவது கடலில் இறக்க நேரிக்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த பிள்ளைகளை சந்தித்து அந்த பிள்ளைகளுடைய படிப்புக்கு எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்கிற அளவுக்கு அந்த மக்களுடைய அந்த முக்கியத்துவத்தை உணர்ந்த காரணத்தினால்தான் உடனடியாக நாம் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியை நம்முடைய துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் நாம் நடத்திட வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்பட்டோம். அதை உடனடியாக நம்முடைய சாந்தகுமாரி அக்கா சொன்ன கூட உடனடியாக இதுக்கான ஒரு நிகழ்ச்சியையும் இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருக்கும் அவருடைய அணியை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து நான் கடமைப்பட்டேன். எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய பெருமை, குறிப்பாக இந்த மிக்ஜாம் புயல் வந்த பொழுது நம்முடைய மீனவர் சமுதாயத்தை சார்ந்திருக்கின்ற மக்கள் எல்லாம் எங்கெங்கெல்லாம் கடலில் எங்கெங்கெல்லாம் தண்ணி வந்ததோ, எங்கெல்லாம் அதுவும் குறிப்பாக சென்னை பெருநகரத்தில் எங்கெல்லாம் தண்ணி வந்ததோ அப்பொழுது நிறைய பேர் நம்முடைய படகுகளை எடுத்துக்கொண்டு அந்த சென்னைக்கு சென்றதுலேருந்து சரி, ஏன் கேரளா மாநிலத்தில் கடல் வெள்ளம் வந்த பொழுது அங்கே வெள்ளம் வந்த பொழுது இங்கேருந்து நாகைப்பட்டினத்திலிருந்து அதற்கான படகுகளை எல்லாம் அனுப்பி வைத்தவர் யாருக்கு சொன்னால் மாண்பு துணை முதலமைச்சர் தான். ஆனால் அந்த வேலை முடிஞ்சுன்னா அதோட மறந்துடுறோம் அவங்கள. நம்ம திருப்பி அவர்களை அழைத்து அவர்களுக்கான ஒரு பாராட்டு விழா நடத்தி இவர்களெல்லாம் போற்றுதலுக்குரியவர்கள் என்று சொன்னவர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அதனால தான் அவருடைய நிகழ்ச்சி எங்களால் முடிந்த வரைக்கும் ஏதாவது செஞ்சிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையில் தான் இதையெல்லாம் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆக வருகை தந்திருக்க நீங்கள் அரங்கத்தில் இருந்த நம் அனைவருமே சேர்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களோடு நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று வாழ்த்தை நல்ல நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய நன்றியை தெரிவித்து இந்த அளவுக்கு உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.